बच्चे के मन में विशेष आँखों में समाए हो। हम बच्चों के खातिर धरती पे आए हो। ज्ञान और गुणों से करते हैं श्रृंगार हमारा, तब
அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. குரு மூலமாக சத்கதி கிடைக்கும் என்று பக்தியில் பாடப்பட்டிருக்கின்றது. ஆனால் மனித குருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்காங்க. மனிதனுக்கு சத்கதி என்பது கொடுக்க முடியாது. ஒரே ஒரு சத்குரு பாபா தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதி கொடுப்பதற்காக சங்கம யுகத்தில் ஞானம் என்ற மழை பொழிகிறாரு.
இந்த ஞான மழையின் மூலமாக புண்ணியாத்மாவாக மாறிடுறோம். ஞானத்தின் மூலமாக ஆத்மாவை பாபா அலங்கரித்து உயர்ந்த பதவிக்கு தகுதி உடைய ஆத்மாவாக மாற்றுகின்றார். எப்படி லௌகீக குழந்தைகள் கூட உயர்ந்த நிலை அடையணும்னு அப்பா விரும்புவார், அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா நாம் உயர்ந்த பதவி குழந்தைகள் அடையணும்னு ஆசைப்படுறார். இப்போ உயர்ந்த பதவி அடையணும்னா நம்ம தினம் ஞானத்தால் நம்மளை அலங்கரிக்கணும். மேலும் தனக்கு சமமாக மற்றவர்களே ஆக்கக்கூடிய சேவை செய்யணும். எவ்வளோ சேவை செய்கிறோமோ அவ்வளோ பாபா அந்த குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார். மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, வளைந்து கொடுக்கும் சக்தி இருந்தால் தான் நம்ம சேவையில் வெற்றி பெற முடியும். யார் மோல்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் ரியல் கோல்ட் ஆக முடியுங்கிற கருத்துக்களை பாபா நமக்கு இன்னைக்கு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 18/12/2025। मीठे बच्चे, बेहद का बाबा आया है, तुम बच्चों को ज्ञान से श्रृंगार करने। இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார் குழந்தைகளாகிய உங்களை ஞானத்தால் அலங்கரிப்பதற்காக। ஊஞ்ச் பத் பானாகை தோ சதா ஸ்ருங்காரே ஹுயே ரஹோ। உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் சதா அலங்கரிக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். கேள்வி, கின் பச்சோं को देखकर बेहद का बाप बहुत खुश होता है? எந்த குழந்தைகளை கண்டு எல்லையற்ற தந்தை மிகவும் மகிழ்ச்சியடைகின்றார்? பதில், जो बच्चे सर्विस के लिए एवर रेडी रखते हैं, अलौकिक परलौकिक दोनों बाप को पूरा फॉलो करते हैं, ज्ञान योग से आत्मा को श्रृंगारते हैं, पतितों को पावन बनाने की सेवा करते, ऐसे बच्चों को देख बेहद का बाप को बहुत खुशी होता है. எந்த குழந்தைகள் சேவைக்காக எவர் ரெடியாக இருக்கின்றார்களோ, லௌகிக் மற்றும் அலௌகிக் மற்றும் பரலோகிக், அலௌகிக் பிரம்ம பாபா, பரலோகிக் சிவ் பாபா, இரண்டு தந்தையும் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய குழந்தைகள், ஞானம் மற்றும் யோகத்தால் தன்னை சதா அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பத்தீத்தர்களை பாவனமாக ஆகக்கூடிய சேவை செய்யக்கூடிய குழந்தைகள், அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். பாக்கி சானாகை மேரே பச்சே மெஹனத்கர் ஊஞ்ச் பத் பாயே. பாபாவுடைய விருப்பம் என்னுடைய குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை பெற வேண்டும். ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों प्रति कहते हैं, ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்காக புரிய வைக்கின்றார். मीठे मीठे बच्चों, जैसे लौकिक बाप को बच्चे प्यारा लगता है ना, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எப்படி லௌகீக தந்தை தேகத்தை கொடுத்த உலகாயுத தந்தை தன்னுடைய குழந்தைகள் மேல மிகவும் அன்பு வைத்திருப்பார்கள். वैसे बेहद का बाप को भी बेहद की बच्चे प्यारा लगता है. அப்படி எல்லையற்ற தந்தை கூட எல்லையற்ற குழந்தைகள் மீது அன்பு வைத்திருக்கின்றார். பாப் बच्चों को शिक्षा सावधानी देता है. பாபா குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுக்கின்றார், மேலும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். பச்சே ஊஞ்ச் பத் பாயே. குழந்தைகளே, உயர்ந்த பதவியை பெற வேண்டும். யஹி பாப் கி சாஹ்னா ஹோதி ஹை. இதுதான் தந்தையின் விருப்பமாக இருக்கின்றது. தோ பேஹத் கா பாப் கபி எக் இச்சா ரக்தி ஹை. எப்படி உலகத்தில் அப்பா எப்பவுமே தன் குழந்தைகள் தன்னை விட உயர்வாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட பாருங்க, தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு குஷியில் ஆடுவாங்க, தோள் மேலே வச்சுக்குவாங்க, தலை மேலே வச்சுக்குவாங்க. ஏன்னா தன் குழந்தை என்னை விட உயர்வாக இருக்கணும்னு தான் எந்த ஒரு அப்பாவுக்கு ஆசையாக இருக்கும்.
அதே போல் சிவ் பாபா கூட என்ன விரும்புகிறாரு, பிரம்மா பாபா கூட என்ன விரும்புகிறாரு, ஒவ்வொரு குழந்தைகளும் உயர்ந்த பதவி பெற வேண்டும். बच्चों को ज्ञान और योग की गहनों से श्रृंगारते हैं. குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் யோகம் என்ற ஆபரணங்கள் மூலமாக அலங்காரம் செய்கின்றார். तुमको दोनों बाप बहुत अच्छी रीति श्रृंगारते हैं, बच्चे ऊंच पद पाए. இரண்டு தந்தையும், அலௌகிக தந்தை, பரலோகிக தந்தை, இரண்டு தந்தையும் குழந்தைகளை நன்றாக ஞான யோகத்தின் மூலமாக ஸ்ரீங்காரம் செய்கின்றார்கள், உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்பதற்காக. अलौकिक बाप को भी खुशी होती है तो परलौकिक बाप को भी खुशी होती है. अलौकिक தந்தைக்கும் குஷி ஏற்படுகின்றது, பரலோகிக்க தந்தைக்கும் குஷி ஏற்படுகின்றது. जो अच्छी रीति पुरुषार्थ करते उनको देखकर गाया भी जाता है, ஃபாலோ ஃபாதர். யார் நல்ல விதமாக முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்காகவே பாடப்பட்டிருக்கின்றது, ஃபாலோ ஃபாதர். तो दोनों को ஃபாலோ करना है. இரண்டு தந்தைகளையும் பின்பற்ற வேண்டும். एक रूहानी बाप, दूसरा फिर अलौकिक फादर. ஒன்று ஆன்மீக தந்தை, இன்னொன்று அலௌகிகமான தந்தை, ஞான பிறப்பு கொடுத்த பிதா ஸ்ரீ பிரம்மா பாபா. तो पुरुषार्थ कर ऊंच पद पाना है. இருவரையும் நாம் பின்பற்ற வேண்டும். இருவரும் நமக்கு அலங்காரம் செய்கின்றார்கள். எதற்காக? நாம் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்பதற்காக. तुम जब भट्टी में थे सबको ताज सहित फोटो निकाल गया था. இந்த யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் 14 ஆண்டுகள் தபஸ்யா நடந்தது. அந்த தபஸ்யா காலத்தில் பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிரீடம் வைத்து ஃபோட்டோ எடுத்தார். बाप ने समझा लाइट का ताज कोई होता नहीं. சத்தியத்தில் 2 கிரீடம் சொல்கிறோம். ஒன்று ஒளி கிரீடம். ஒளி கிரீடம் என்பது தூய்மையினுடைய அடையாளமே தவிர அதற்காக அங்கே சத்தியத்தில் ஒவ்வொருத்தருடைய தலைக்கு பின்னாடி ஒரு லைட் க்ரௌன் சுற்றிட்டே இருக்குங்கிற மாதிரி கிடையாது. அது ஒளி கிரீடம். எக் எக் நிஷானிகை பவித்திரதாக்கி. ஆக ஒளி கிரீடம் என்பது தூய்மையின் ஒரு அடையாளம். ஜோ சப்கோ தேத்தாகை. தேவதைகளுக்கு எல்லாருக்குமே ஒளி கிரீடம் காட்டப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அவங்களாம் தூய்மையானவர்கள். ஐசனே கொய் சஃபேத் லைட் கா தாஜ் ஹோத்தாகை. அந்த மாதிரி அவங்க தலைக்கு பின்னாடி ஒரு வெள்ளையா ஒரு கிரீடம் இருக்கும் என்பது கிடையாது. ஏக் பவித்திரதா கி நிஷானி சம்ஜாயி ஜாத்தி ஹை. இது தூய்மையின் அடையாளம் என்பதனை பாபா புரிய வைக்கின்றார். பலே பலே தும் ரக்தே ஹோ சத்தியமே. முதல்ல நீங்க சத்தியத்துக்கு வர்றீங்க. தும் ஹி தேனா, நீங்கள் தான் அம்மாதிரி இருந்தீர்கள் அல்லவா. பாபி கேத்தே ஆத்மா ஒரு பரமாத்மா அலக் ரஹே பவுகால். இந்த மாதிரி ஒரு பாடல் கூட பாடப்பட்டிருக்கின்றது. ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள். तुम बच्चे ही पहले पहले आते फिर पहले तुमको ही जाना है. ஸோ குழந்தைகள் நீங்கள் தான் முதல்ல பாபா விட்டு பிரிஞ்சு பரந்தாமத்திலேருந்து சத்தியுகம் வரும். ஆனால் நாம தான் இப்போ முதல்ல மீண்டும் பரந்தாமம் என்ற வீட்டுக்கு போகணும். முக்தி தாம் கி கேட்ஸ் பி தும்கோ கோல்னா ஹே. முக்தி தாமத்தின் கதவுகளை நீங்கள் தான் திறக்க வேண்டும். தும் பச்சோங்கோ பாப் ஸ்ருங்கார் தேஹே. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அலங்காரம் செய்கின்றார். பியர் घर में वनवास में रहते इस समय तुमको साधारण रहना है. தாய் வீடு இருக்கும், ஆகவே இது வனவாசம். இந்த வனவாச காலத்தில் நாம் மிகவும் சாதாரணமானவர்களாக இருக்க வேண்டும். ந ஊஞ்ச் ந நீச். சாதாரணம் என்றால் என்ன? ரொம்ப உயர்வாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம சுயம் பகவானுடைய குழந்தைகள், ஆனால் ரொம்ப தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. பாபி கேத்தி சாதாரண தன்மை பிரவேஷ் கர்த்தாகும். பாபா கூட சொல்கிறாரு,
நான் சாதாரணமான உடலில் பிரவேசம் செய்கின்றேன். कोई भी देहदारी को भगवान कर नहीं सकते. எந்த ஒரு மனிதர்களையும் பகவான் என்று சொல்ல முடியாது. மனுஷிக்கோ சத்கதி கர் நஹி சக். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நற்கதியை கொடுக்க முடியாது. சத்கதி தோ குருஹி கர்த்தேஹே. சத்கதி என்பது குருதான் செய்வார். மனுஷ 60 वर्ष के बाद वानप्रस्थ लेते ही फिर गुरु करते. மனிதர்கள் 60 வயதுக்கு பின்னாடி வானப்பிரஸ்த நிலை என்று சொல்லி குரு கிட்ட போறாங்க. एक भी रसम अभी का है जो फिर भक्ति मार्ग में चलते हैं. இந்த நேரத்தினுடைய பழக்கம் நாம் எல்லாமே இப்போ குரு கிட்ட வந்திருக்கோம் வானப்பிரஸ்த நிலை போறதுக்காக. இதனுடைய அடையாளம் தான் பக்தியில் கூட அந்த மாதிரி செய்கிறாங்க. आजकल तो छोटे बच्चों को भी गुरु करा देता है. ஆனால் நிகழ்காலத்தில் சின்ன குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, குரு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பல் वानप्रस्थ अवस्था नहीं परंतु अचानक मौत तो आ जाता है इसलिए बच्चों को भी गुरु करा देता है. குழந்தைங்கும் போது வானப்பிரஸ்த நிலை அல்ல, 60 வயசுக்கு அப்புறம்தான் வானப்பிரஸ்த நிலை. வானப்பிரஸ்த நிலைனா முதுமை நிலை, சப்தத்துக்கு கடந்த நிலைக்கு போகக்கூடிய தருணம் என்றெல்லாம் பொருள். ஆனால் நிகழ்காலத்தில் குழந்தைக்கே என்ன பண்ணுறாங்க, குரு கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஏன்னா சொல்ல முடியாது, திடீர்னு மரணம் வருது, ஆகவே திடீர்னு இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் குழந்தையாக இருக்கும்போதே குரு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. जैसे बाप कहते तुम सभी आत्मा हो हक है वर्षा पानी. நீங்கள் அனைவரும் குழந்தைகள், ஆத்மாக்கள். உங்களுக்கு தந்தையிட்டிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு உரிமை இருக்கின்றது. வக்கத்தை குரு பிகர் டோர் நகி பாயங்கி. அவங்க சொல்கிறாங்க, யார் பக்தி மார்க்கத்தில் குரு இல்லாமல் கதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தாத் பிரம்மே லீன் நஹி ஹோகா. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தில் போய் ஐக்கியமாக முடியாது. குரு மூலமாகத்தான் பிரம்மத்துக்கு போக முடியும். தும்கோ தோ லீன் நஹி ஹோனா ஹே. நீங்கள் பிரம்மம் என்ற அந்த மகா தத்துவம் நம்ம ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடுன்னு புரிஞ்சுட்டீங்க. நாம் அங்கே போய் வசிப்போமே தவிர நாம் அங்கே ஐக்கியமாக மாட்டோம். ஏ பக்தி மார்க்க அக்ஷர் ஹே. பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கு. ஆத்மா தோ ஸ்டார் பிசல் பிந்தி ஹே. ஆத்மா நட்சத்திரம் போன்ற ஒரு புள்ளியானது. பாபி பிந்தி ஹே. பாபாவும் புள்ளி ஒளியாக இருக்கின்றார். உஸ் பிந்தி கோஹி கியான் சாகர் கஹா ஜாத்தா ஹே. அந்த பிந்துவான பாபா தான் ஞான கடலாக இருக்கின்றார். தும்பி சோட்டி ஆத்மா ஹோ. நீங்கள் கூட மிகச்சிறிய ஆத்மா. உஸ்மி சாரா கியான் பரா ஜாத்தா ஹே. ஆத்மாக்குள்ள முழு ஞானம் என்பது நிரப்பப்படுகின்றது. தும் கியான் ஃபுல் லேத்தே ஹோ. நீங்கள் முழுமையான ஞானத்தை பெறுகின்றீர்கள். பாஸ் வித் ஆனர் ஹோத்தே ஹே. முழு ஞானத்தை பெறக்கூடியவர்கள் முழுமையான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைகிறார்கள். ஐசே நஹி சிவலிங் கோயி படா ஹை. பாபாவும் பிந்து தானே தவிர சிவலிங்கம் போன்று பெரியவர் என்று சொல்ல முடியாது. ஜித்னி படி ஆத்மா உத்னா ஹி பரம் ஆத்மா ஹே. அவர் உயர்ந்த ஆத்மா, ஆகவே அவரை பரம் ஆத்மான்னு சொல்கிறோம். आत्मा परमात्मा से आती है पाठ बजाने. आत्मा परंदाम से आती है पाठ बजाने. ஆத்மா பரந்தாமத்திலிருந்து தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றது. பாப் கத்தி மை பி வஹாசே ஆத்தாகும். பாபா சொல்றார், நான் கூட அங்கிருந்து தான் வருகின்றேன். பரந்து முஜே அப்பனா ஷரீர் நஹி. ஆனால் அவர் தனக்கென்று ஷரீரம் கிடையாது. மை ரூப் பி ஹூம் பசந்த் பி ஹூம். நான் ஞானியாகவும் இருக்கின்றேன், யோகியாகவும் இருக்கின்றேன்.
परम आत्मा रूप है, उनमें सारा ज्ञान भरा हुआ है. பரமாத்மாவுடைய ரூபம் ஜோதிர் பிந்து. ஆனால் அந்த பிந்துக்குள்ள முழு ஞானம் என்பது நிரப்பப்பட்டிருக்கின்றது. ज्ञान का वर्षा बरसाते ही तो मनुष्य पापात्मा से पुण्यात्मा बन जाता है. ஞான மழை என்பது பொழிகின்றார். இதன் மூலமாக பாவாத்மாக்கள் புண்ணியாத்மாவாக ஆகிவிடுகின்றார்கள். பாப் கதி சத்கதி தோனோ தேते हैं. பாபா முக்தி ஜீவன் முக்தி இரண்டையும் தருகின்றார். तुम सदगति में जाते हो, बाग सभी गति में अर्थात अपने घर में जाते हो. நீங்கள் அனைவரும் சத்கதி ஜீவன் முக்திக்கு போறீங்க. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் கதிக்கு போறாங்க. கத்தினா முக்திக்கு போறாங்க. வகை ஸ்வீட் ஹோம். முக்திதாமம் என்பது நம்முடைய இனிமையான வீடு. ஆத்மா ஹி இன் கானோன் துவாரா சுந்தி ஹே. ஆத்மாதான் இந்த காதுகள் மூலமாக கேட்கின்றது. अब आप कहते मीठे मीठे सिखलते बच्चे वापस जाना है. இப்போ பாபா சொல்றாரு, இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். उसके लिए पवित्र जरूर बनना है. அதற்காக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். पवित्र बनने बिगर कोई भी वापस जा नहीं सके. தூய்மையாக ஆகாமல் யாரும் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாது. मैं सबको ले जाने आया. நான் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஆத்மா கோ शिव की बारात कहते हैं. ஆத்மாதான் சிவனுடைய ஊர்வலத்தில் செல்கின்றது. अब शिव बाबा शिवालय की स्थापना कर रहे हैं. இப்பொழுது சிவ் பாபா சிவாலயத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். फिर रावण आकर वैश्यालय स्थापन करते. பிறகு ராவணன் வந்து வைஷ்யாலயத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. वाम मार्ग को वैश्यालय कहा जाता है. வாம மார்க்கம், விகார மார்க்கத்தை தான் வைஷ்யாலயம் என்று கூறப்படுகின்றது. बाबा के पास बहुत बच्चे हैं जो शादी करके भी पवित्र रहते हैं. பாபாவுடைய குழந்தைகள் அநேக பேர் திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டே தூய்மை பவித்திரதாவை பின்பற்றுகின்றார்கள். சந்நியாசி तो कहते एक तो हो नहीं सकता. சந்நியாசிகள் சொல்றாங்க, குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக வாழ முடியாது. जो दोनों इकट्ठा रख सके. கணவன் மனைவி என்று இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது தூய்மையாக வாழ முடியாது என்று சாது சந்நியாசிகள் சொல்றாங்க. यहाँ समझाया जाती इसमें आमदनी बहुत है. ஆனால் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், குடும்பத்தில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக வாழ்ந்தால் ஆத்மாவுக்கு நிறைய வருமானம் கிடைக்கின்றது. पवित्र रखने से 21 जन्म की राजधानी मिलती तो एक जन्म पवित्र रहना कोई बड़ी बात थोड़ी ही है. பவித்திரமாக இருக்கும் பொழுது 21 ஜென்மங்களுக்கு ராஜாவாக மாறுறோம். 21 ஜென்மங்களுக்கு அவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும்போது இந்த ஒரு ஜென்மம் தூய்மையாக வாழ்வதொன்றும் கடினமான விஷயம் அல்ல. பாப் கத்தி தும் காம் சித்தா பர் பைட் பில்குல் காலே பன் கயே. பாபா சொல்றாரு, நீங்க காமம் என்ற விகாரத்தின் மூலமாக தான் ஆத்மா முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ண கேலே கத்தி கோரா அவர் சாவரா ஷாம் சுந்தர். ஸ்ரீ கிருஷ்ணனை அதுக்காக என்ன சொல்றாங்க, கரு நீலமேக வண்ணன், கருப்பாகவும் வெள்ளையாகவும் காட்டுறாங்க, சரீரத்தை காட்டுறாங்க. ஏன்னா ஆத்மா தான் கருப்பாக மாறுது, ஆத்மா தான் வெள்ளையாக மாறுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் கிருஷ்ணனுடைய உடலை கருப்பாக வெண்மையாக காட்டிடுறாங்க. ஷாம் சுந்தர் என்று சொல்கிறாங்க. எக் சம்ஜானி இஸ்ஸமைக்காக. இந்த நேரம் பாபா இவைகளை புரிய வைக்கின்றார். काम चिता पर बैठने से सावरा बन गए, फिर उनको गांव की चोरा भी कहा जाता है.
காமம் என்ற விகாரத்தின் காரணத்தினால்தான் ஆத்மா கருப்பாக ஆகிவிட்டது. மேலும் ஸ்ரீ கிருஷ்ணனை கிராமத்து கல்லன் என்றும் கூறுகிறார்கள். பரோபர் தானா? கிருஷ்ண தோ ஹோ ந சகே. ஸ்ரீ கிருஷ்ண வந்து கிராமத்து கல்லன் அல்ல. இன்கி பௌத் ஜன்மோं की अंत में बाप प्रवेश कर गोरा बनाता. ஆக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா அநேக ஜென்மங்கள் எடுத்து முற்றிலும் கருப்பாக ஆன பிறகு மீண்டும் பாபா அந்த ஆத்மாவை வெண்மையாக மாற்றுகின்றார். அபி தும்கோ ஏக் பாப் கோ ஹி யாத் கர்னா. இப்பொழுது நீங்கள் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். பாபா ஆப் கித்னே மீட்டே ஹை. பாபா நீங்கள் எவ்வளோ இனிமையானவர். கித்னி மீட்டி வர்ஷா ஆப் தேத்தே ஹோ. எவ்வளோ இனிமையான ஆஸ்தியினை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். அம்கோ மனுஷசே தேவதா மந்திர் லாயக் பனாத்தே ஹோ. எங்களை மனிதனிலிருந்து தேவதையாக கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்கவர்களாக அவ்வளோ தகுதி உடையவர்களாக ஆக்குகின்றீர்கள். ஐசே ஐசே அப்னே சே பாத் கர்னி ஹை. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே உரையாடல் செய்ய வேண்டும். முக்ஸே குச் போல்னா நஹி. வாயிலிருந்து நம்ம எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி மார்க் மே மாசுக்கோ கித்னா யாத் கர்த்தே ஆயேகோ. பக்தி மார்க்கத்தில் கூட அந்த சிவ பரமாத்மா ஆத்மாவுக்கு நாயகன். அந்த நாயகனை நீங்கள் எவ்வளோ நினைவு செய்தீர்கள் இல்லையா? பதிகளுக்கெல்லாம் பதி, பதி பரமேஸ்வரன் என்று சொல்கிறோம். ஏன்னா அவர் ஆத்மாவுக்கு நாயகன். அபி ஆப் ஆக்கர் மிலேகோ. இப்பொழுது நீங்களே வந்து எங்களுக்கு கிடைத்து விட்டீர்கள். பாபா ஆப் தோ சப்சே மீட்டா. பாபா நீங்கள் அனைவரை விட இனிமையானவர். ஆப்கோ அம் கியூ நஹி யாத் கரேங்கே. உங்களை நாங்கள் ஏன் நினைவு செய்யக்கூடாது? ஆப்கி பிரேம் கா சாந்தி கி சாகர் கா ஜாத்தா ஹை. உங்களை அன்பு கடல், சாந்தி கடல் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. ஆப்கி வர்சே தேத்தே ஹோனா. நீங்கள் தான் ஆஸ்தியை கொடுக்கின்றீர்கள் அல்லவா? பாக்கி பிரேரணா சே குச் மில்தா நஹி. மற்றபடி தூண்டுதல் மூலமாக ஒன்றும் நடைபெறுவது கிடையாது. நேரடியாக வந்து ஞானம் சொல்கிறதை தவிர அவர் பரந்தாமத்தில் உட்கார்ந்துட்டோ சூக்ஷ்ம வதனத்தில் உட்கார்ந்துட்டோ பிரேரணை தூண்டுதல் கொடுத்து அவர் தன் காரியம் செய்கிறதில்ல. சாக்காரத்தில் வந்து செய்கிறார். எக் ராஜ்யோகை. இது ராஜ யோகம். அபி தும் மூல்வத்தன் சூக்ஷ்மவத்தன் ஸ்தூல்வத்தன் கோ ஜான்கே. இப்போ நீங்கள் மூலவத்தனம், பரந்தாமம், சூக்ஷ்ம வத்தனம், மேலும் இந்த ஸ்தூல உலகம் இவைகளை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இத்தனை சோட்டி ஆத்மா கைசே பாட் பஜாத்தி ஹை. எவ்வளோ சிறிய ஆத்மா எப்படி பாட்டுங்கிறது நடிக்கின்றது. ஹைபி பனா பனாயா. இந்த நாடகம் ஆனது, ஆக்கப்பட்டது. இன்கோ கஹா ஜாத்தா ஹை அனாதி அவினாஷி வேர்ல்டு ட்ராமா. இதனை அனாதி அவினாஷி உலக நாடகம் என்று சொல்லப்படுகின்றது. ட்ராமா ஃபிர்தா ரக்தா ஹை. நாடகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இஸ்மே சன்சேக்கே கோய் பாத் நஹி. இதில் சந்தேகப்படுவதற்குண்டான விஷயம் எதுவுமே இல்லை. பாப் சிருஷ்டிக்கு ஆதி மத்திய அந்தகோ ராஸ் சம்ஜாத்தா ஹை. பாபா சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்த ரகசியத்தை புரிய வைக்கின்றார். தும் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி ஹோ. நீங்கள் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். துமார புத்தி மே சாரா சக்கர ஃபிர்தா ரக்தா. உங்களுடைய புத்தியில் முழு காலச்சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. तो उसे तुम्हारा पाप कट जाती है. அதன் மூலம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. பாக்கி கிருஷ்ணனே கோய ஸ்வதர்ஷன் சக்கர சலாக்கர் ஹிம்சா நஹி கியா. மற்றபடி கிருஷ்ணன் ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றி
ஹிம்சையான காரியங்கள் செய்தார் என்று அர்த்தம் அல்ல. அரக்கர்களை அழித்தாருன்னு சொல்றாங்க, அதில் ஒரு ஹிம்சையான காரியம் அப்படியெல்லாம் கிடையாது. वहाँ तो न लड़ाई की हिंसा होता नाम काम कटारी चलती है. சொர்க்கத்தில் எவ்விதமான யுத்தங்கள் சண்டை சச்சரவுகள் கிடையாது, மேலும் காமம் என்ற விகாரம் கூட கிடையாது. டபுள் அஹிம்சா ஹோத்தா, அவர்களை இரட்டை அஹிம்சையாளர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். इस समय तुम्हारा 5 विकार से युद्ध चलती है. இந்த நேரம் 5 விகாரங்களுடன் உங்களுக்கு போர் நடைபெறுகின்றது. பாக்கி और कोई युद्ध की बात ही नहीं. மற்றபடி ஸ்தூல ரீதியான எந்த விதமான சண்டைகள் என்ற பேச்சே கிடையாது. अब बाप है ऊंचे ते ऊंच, फिर ऊंचे ते ऊंच एक वर्षा लक्ष्मी नारायण इन जैसा ऊंच बनना है. பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அதுக்கடுத்தது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன். இவர்களை போன்று நீங்களும் உயர்வானவர்களாக ஆக வேண்டும். ஜித்னா தும் புருஷார்த் கரேங்கே உத்னா ஊஞ்ச் பத் பாயேங்கே. நீங்க எவ்வளோ முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். கலப் கலப் வகி துமாரா படாயி ரஹேங்கே. ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கும் கல்ப கல்பம் பாபா இதே மாதிரி படிப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அபி அச்சி புருஷார்த் கியா கலப் கலப் கர்த்தே ரஹேங்கே. இப்போ நல்ல விதமாக முயற்சி செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கல்பமும் செய்வீர்கள். ஜிஸ்மானி படாய் சே இத்னா பத் நஹி மில் சக்தா ஹை. உலகாயுத கல்வியின் மூலமாக இந்த அளவுக்கு உயர்ந்த பதவி, உலக ராஜ்ய பதவிங்கிறது உலக கல்வியின் மூலமாக பெற முடியாது. ஜித்னா ரூஹானி படாய் சே மில்தி. இந்த ஆன்மீக படிப்பின் மூலமாகத்தான் ஆத்மா உயர்ந்த பதவியை பெற முடியும். ஊஞ்சே தே ஊஞ்ச் லக்ஷ்மி நாராயண் பந்தேகே. இந்த கல்வியின் மூலமாக என்ன ஆகிறீங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றீர்கள். एक भी तो मनुष्य परंतु देवी गुण धारण करती इसलिए देवता कहा जा. அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் அவங்கக்கிட்ட தெய்வீக குணங்கள் என்பது இருக்கின்றது. தெய்வீக குணங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற காரணத்தினால அவர்களை தேவதைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாக்கி 8-10 புஜாவிலே कोई है नहीं. மற்றபடி தேவதைகளுக்கு 8 கை 10 கை அப்படிலாம் யாரும் கிடையாது. பக்தி மே தீதார் ஹோத்தா ஹே பௌத் ரோத்தே ஹே. பக்தி மார்க்கத்தில் காட்சிகள் கிடைத்த உடனே ரொம்ப அதை பார்த்து அழுகிறாங்க. துக்குமே ஆக்கர் பௌத் ஆன்சு பகாத். துக்கத்தில் கூட நிறைய பேர் கண்ணீர் விடுறாங்க. யஹா தோ பாப் கத்தே ஆன்சு ஆயா தோ ஃபெயில் ஹே. ஆனால் இங்கே பாபா சொல்கிறாரு, ஞானத்தில் ஞானம் கேட்ட பிறகு நம்ம எதுக்குமே அழக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. கண்ணீர் விட்டோம் அழுதோன்னா பாபா ஃபெயில்னு சொல்கிறார். அம்மா மரே தொபி அல்வா காவோ. அம்மா இறந்துட்டாலும் கூட அல்வா சாப்பிட்ணுங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா அழக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு அம்மா செத்துட்டானா வீட்டில் அல்வா செஞ்சுட்டு இருக்காதீங்க. அப்போ கூட நம்ம அழக்கூடாது. அழுதா அந்த ஆத்மாவுக்கு துக்கம்தான். ஏன்னா ஆத்மா அழியாதுன்னு தெரிஞ்சிட்டோம், போன ஆத்மா திரும்பி வர முடியாதுன்னு தெரிஞ்சிட்டோம். அதனால் அழக்கூடாது, அமைதியாக யோக தானம் பண்ணணும். आजकल तो बॉम्बे में कोई बीमार पड़ते तो मरते तो बीके को बुलाते हैं आकर शांति दो. இன்னைக்கு நிகழ்காலத்தில் பாம்பே என்ற நகரங்களில் யாருக்காவது வியாதி வந்துருச்சு, யாராவது மரணம் தருவாயில் இருக்காங்க, அல்ல இறந்துடுறாங்கன்னா பிரம்மகுமார் குமாரிகளை கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு சாந்தி கொடுங்கன்னு கூப்பிடுறாங்க. தும் சம்ஜாத்தே ஹோ ஆத்மா ने एक शरीर छोड़ दूसरा लिया, इसमें तुम्हारा क्या चाहता है. நாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும், ஆத்மா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். இதில் நாம் ஏன் போய் துக்கப்படணும்? ரோனே சே கியா ஃபாய்தா.
துக்கப்பட்டு அழுகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? कहते ना इनका काल खा गया ऐसे कोई चीज है नहीं. இவர்களை காலன் சாப்பிட்டுட்டான்னு சொல்லுவாங்க. காலன் சாப்பிட்றான்னு அப்படி ஒரு காலன் கிடையாது, உட்காந்து சாப்பிட்றது விழுங்கிறது. ஆத்மாவை கூட்டிகிட்டு போயிடுறார். एक तो आत्मा आप ही एक शरीर छोड़ दूसरा जात. காலன் ஒருத்தன் இல்லை, அவன் கூட்டிகிட்டு போகிறான், அவன் சாப்பிட்டுட்டான் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஆத்மா அதனுடைய நேரம் முடியும் போது தானாகவே ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போயிடுது. अपने समय पर शरीर छोड़ भागती है. அதனுடைய கரெக்டான நேரம் வரும்போது அது சரீரத்தை விட்டு ஓடி போயிடுது. பாக்கி கால் कोई चीज नहीं. மற்றபடி காலன் என்ற ஒரு தனி மனிதன் அல்ல. சத்தியமே கர்ப்ப மெஹல் होता है. சத்தியத்தில் கர்ப்ப மாளிகை என்பது இருக்கும். சஜா கி பாத்தே नहीं. தண்டனை என்ற பேச்சே கிடையாது. वहाँ तुम्हारा कर्म अकर्म हो जाती है, மாயா नहीं जो விக்ரம். அங்கே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே பாவ கர்மங்களாக இருக்காது. அதனால் அதை என்ன சொல்கிறோம்? அகர்மம்னு சொல்கிறோம். தும் விகர்மா ஜீத் பந்தே ஹோ. நீங்கள் பாவ கர்மங்களை வென்றவர்களாக ஆகின்றீர்கள். பலே பலே விகர்மா ஜீத் சன்வத் சல்தா ஹே. फिर भक्ति मार्ग शुरू होता तो विक्रम संवत शुरू. ஆக முதல்ல பாவ கர்மங்களை வென்றவர்களுடைய ஆட்சி நடைபெறுது. ஆனால் எப்போ துவாபரத்தில் பாவங்கள் ஏற்படுகின்றதோ அப்போ என்ன ஆயிடுது? விக்ரமாதித்தன் ராஜான்னு சொல்கிறோம். விக்ரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவ கர்மங்கள். इस समय जो विक्रम किया है उन पर जीत पाते हो. நாம் ரகா ஜாத்த ஹை விகர்மா ஜீத். இந்த நேரம் நாம் செய்த பாவ கர்மங்கள் மீது வெற்றி பெறுகின்றோம். ஆகவே விக்ரமா ஜீத் என்று பெயர் சொல்கிறாங்க. फिर द्वापर में விக்ரம் ராஜா ஹோச்சு. அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் விக்ரம் ராஜா ஆகின்றார். விக்ரம் கர்த்தே ரத்தே. துவாபர யுகத்திலிருந்து பாவ கர்மங்கள். விக்ரமம் என்றால் பாவ கர்மங்கள். सुई पर अगर कट चढ़ गई होगा चुंबक खींचेगा नहीं. ஊசியில் துரு ஏற ஏற காந்தத்தால் ஈர்க்க முடியாது. जितना पापों को कट उतरते जाएंगे तुम तो चुंबक खींचेंगे. எவ்வளோ ஆத்மாங்கிற ஊசியில் இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள் என்ற துரு நீங்குகின்றதோ அப்போ பாபா என்ற காந்தத்தால் ஈர்க்கப்படும். बाप तो पूरा प्यूर है. बाबा मुझे தூய்மையானவர். तुमको भी पवित्र बनाते योग बल से. உங்களையும் பவித்திரமாக ஆக்குகின்றார் யோக பலத்தால். जैसे लौकिक बाप भी बच्चों को देख खुश होता है ना. எப்படி லௌகீக தந்தை கூட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். बेहद का बाप भी खुश होता है बच्चों की सर्विस पर. எல்லையற்ற தந்தை கூட எப்போ மகிழ்ச்சி அடைவார்? குழந்தைகள் சேவை செய்தால். பச்சே பௌத் மேனத் பி கர் ரஹே ஹே. குழந்தைகள் நிறைய முயற்சி செய்கிறாங்க. சர்வீஸ் பர் தோ ஹமேஷா எவர் ரெடி ரஹ்னா. சேவைக்காக எப்பொழுதுமே எவர் ரெடியாக இருக்க வேண்டும். तुम बच्चों को पतितों को पावन बनाने वाला ईश्वरीय मिशन है. குழந்தைகள் இது நம்ம ஈஸ்வரிய இயக்கத்தில் இருக்கோம். இந்த இயக்கம் பத்தித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய ஈஸ்வரிய மிஷன். அபி தும் ஈஸ்வரிய சந்தான் ஹோ. நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரனுடைய குழந்தைகள். பேஹத் கா பாப் और तुम सब பாயி பெஹன் ஹோ. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மற்றும் நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரி. பஸ் और कोई संबंध नहीं. பிரதர் அண்ட் சிஸ்டர் தவிர வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. முக்திதாமே பாப் और तुम ஆத்மா பாயி பாயி ஹோ. முக்திதாமத்தில் பாபா மற்றும் ஆத்மாக்கள் நீங்கள். அங்கு என்ன உறவு? சகோதர சகோதராத்மா. सत्य में जाते वहाँ एक बच्चा एक बच्ची बस.
சத்தியத்தில் போனோன்னா அங்கே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கும். यहाँ तो बहुत संबंध होता है, சாச்சா காக்கா மாமா ஆதி. ஆனால் கலியுகத்தில் அநேக சம்பந்தங்கள், தாத்தா சித்தப்பா மாமா அப்படின்னு பல சம்பந்தங்கள். மூல் வத்தன் ஹை தோ ஸ்வீட் ஹோம் முக்திதாம். மூலவத்தனம் என்பது நம்முடைய இனிமையான வீடு, முக்திதாமம் சாந்தி தாமம். उसके लिए मनुष्य कितना यज्ञ आदि करते परंतु वापस तो कोई भी जा न सके. அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக மனிதர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, யாகங்கள் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க, ரொம்ப கடினமான வழிமுறைகளை பின்பற்றாங்க. ஆனாலும் ஒருத்தர் கூட திரும்பி போகலை. கப்போடி பூத் மார்த்தே ரத்திகே என நிறைய பொய்யான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. சர்வகா சத்கதி தாத்தா ஏகே. அனைவருக்கும் சத்கதியை தரக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். தூஸ்ரனா கோய், வேற யாருமே ஆத்மாக்களுக்கு நற்கதியை தர இயலாது. அபி தும்ஹோ சங்கம் யுக். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். யஹாஹே டேர் மனுஷ்ய. இங்கே அநேக மனிதர்கள் இருக்காங்க. சத்தியமே போத் தோடே ஹோத்தாஹே. சத்தியத்தில் மிக குறைந்த ஜனத்தொகை தான் இருக்கும். ஸ்தாபனா ஃபிர் வினாஷ் ஹோத்தாஹே. முதல்ல ஸ்தாபனை, புது உலக ஸ்தாபனை ஆன உடனே இந்த பழைய உலகம் வினாசம் என்பதாகிவிடும். அபி அநேக் தர்ம ஹோனிக்கு காரண் கித்னா ஹங்காமா ஹை. இப்போ அநேக தர்மங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுறது. தும் 100% சால்வன்டே. நீங்கள் 100% செல்வ செழிப்பானவர்களாக இருந்தீர்கள். फिर 84 जन्म बाद 100% இன்சால்வன் பன் படி. 84 ஜென்மம் எடுத்த பிறகு 100% ஏழையாக ஆகிவிட்டீர்கள். அப் பாப் ஆக்கர் சப்கோ ஜகாத்தா. இப்பொழுது பாபா வந்து அனைவரையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்றார். எல்லா ஆத்மாக்களையும் தட்டி எழுப்புறார். அப் ஜாகோ சத்யு ஆராகை. குழந்தைகளே எழுந்திருங்கள், இப்பொழுது சத்தியுகம் என்பது வரப்போகின்றது. சத்திய பாப் தும்கு 21 ஜனம் கா வர்ஷா தேத்தா ஹை. சத்தியமான தந்தை உங்களுக்கு 21 ஜென்மங்களுக்குண்டான ஆஸ்தியை தருகிறார். பாரத் ஹி சச்கண்ட் பந்தா ஹை. பாரதம்தான் சத்திய கண்டமாக ஆகின்றது. பாப் சச்கண்ட் பனாத்தே, ஜூட்கண்ட் ஃபிர் கோன் பனாத்தே. பாபா சத்தியமான கண்டமாக ஆக்குகின்றார், பிறகு பொய்யான கண்டமாக ஆக்கியது யார்? 5 விகார் ரூபி ராவன். பொய்யான கண்டமாக மாற்றியது யாரு? 5 விகாரங்கள் என்ற மாயை. ராவன் கா கித்னா படா பூத் பனாத். ஆகவே ராவனுடைய சிலை எவ்வளோ பெருசு பெருசாக செய்கிறாங்க. फिर उसको जलाते हैं. பெரிய பெரிய சிலை செஞ்சு ராவணன் எதிரின்னு எரிக்கிறாங்க. क्योंकि यही नंबर 1 दुश्मन. இதுதான் முதல் எதிரி. மனுஷको पता नहीं कब से रावण राज्य शुरू. மனிதர்களுக்கு தெரியல எப்பொழுதிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. பாப் சம்ஜாத்தி ஆதா கலப் ராம்ராஜ் ஆதா கலப் ராவன்ராஜ். பாபா புரிய வைக்கின்றார், பாதி கல்பம் ராமராஜ்யம், பாதி கல்பம் ராவண ராஜ்யம். பாக்கி ராவன் கோயி மனுஷனகி. மற்றபடி ராவணன் என்று சொல்லக்கூடியவன் எந்த ஒரு மனிதன் அல்ல. ஜிஸ்கோ மாறனாக. அந்த ராவணன் என்று ஒரு சிலை செய்து உருவம் செய்து எரிக்கிறாங்க, கொல்றாங்க. ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொல்லலாம். பட் இது விகாரங்கள் தான் ராவணன், விகாரங்கள் தான் மாயின்னு, இதுதான் ஆத்மாவுக்கு எதிரின்னு யாருக்கு தெரியல. இசமை சாரி துனியா பர் ராவன் ராஜ். இந்த நேரம் முழு உலகத்தின் மீது ராவனுடைய அரசாட்சி. பாப் ஆக்கர் ராம்ராஜ் ஸ்தாபனா கர்த்து. பாபா வந்து தான் இப்போ ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஃபிர் ஜெய் ஜெய்கார் ஹோ ஜாத்தா. பிறகு வெற்றி முழக்கம் என்பது ஏற்படுகின்றது. வஹா சதேவ் குஷி ரக்திஹி.
சத்தியத்தில் எப்பொழுதுமே அனைவரும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். வகைஹி சுகதாம், அந்த உலகமே சுகம் நிறைந்த உலகம். இன்கோ கஹா ஜாதா ஹை புருஷோத்தம் சங்கம் யுக், இப்பொழுது இருக்கக்கூடிய யுகத்தை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகின்றது. பாப் கத்தி இஸ் புருஷார்த்தம் எக் பந்த், பாபா சொல்றாரு, நீங்க இப்ப செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக நீங்கள் இதுவாக ஆகிறீர்கள். துமாரா சித்திர பி பனாயத்தா பௌத் ஆயே ஃபிர் சுனந்தி கதந்தி பாகந்தி ஹோகயா, உங்களுடைய சித்திரங்கள் கூட உருவாக்கப்பட்டு ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு தலையில் கிரீடம் வச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்தாரு, தேவதைகள் போல் ஆகிறோங்கிற நினைவு இருக்கட்டும். ஆனால் நிறைய குழந்தைகள் ஆச்சரியம் அடைந்த ஞானம் கேட்டாங்க, ஞான வழியில் நடந்தாங்க, அப்புறம் பார்த்தா காணாமல் ஓடி போயிட்டாங்க. பாப் ஆக்கர் பச்சோக்கு போத் பியார் சே சம்ஜாத்தே, பாபா குழந்தைகளுக்கு மிகவும் அன்புடன் புரிய வைக்கின்றார். பாப் டீச்சர் பியார் கர்த்தே, அப்பாவாகவும் டீச்சராகவும் அன்பு செலுத்துகின்றார். குரு பி பியார் கர்த்தி, குரு கூட அன்பு செலுத்துறார். சத்குரு கா நிந்தக் டோர் ந பாயே, சத்குருவை நிந்தனை செய்தால் அவருடைய வாசலை கூட மிதிக்க முடியாது. துமாரி ஏம் ஆப்ஜெக்ட் சாம்னே கடா, உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் எதிரிலேயே இருக்கின்றது. உன் குருவைக்கு பாஸ்தோ ஏம் ஆப்ஜெக்ட் கோய் ஹோத்தி நஹி, உலகத்தில் உள்ள குருமார்கள்கிட்ட எந்த விதமான இலக்கு என்பதே கிடையாது. வ கொய் படாய் நகி ஏக்தோ படாய், அவர்கள் கற்பிப்பது கல்வின்னு சொல்ல முடியாது. ஆனால் பாபா நமக்கு ஞான கல்வி கற்பிக்கின்றார். இன்கோ கஹாஜாத்தை யூனிவர்சிட்டி கம் ஹாஸ்பிட்டல், இதனை பல்கலைக்கழகம் என்றும் ஹாஸ்பிட்டல் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜிசே தும் எவர் ஹெல்த்தி வெல்த்தி பந்தே ஹோ, இதன் மூலம் நீங்கள் என்றும் செல்வந்தர்களாக என்றும் ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். யஹா தோ ஹைஹி ஜூட் காத்தே பிஹினா ஜூட்டி காயா, ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமே பொய்யான உலகம், பொய்யான உடல், காயமே பொய்யடான்னு பாடியிருக்காங்க. ஆனால் இந்த பொய்யான உடல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மெய் என்று சொல்லிட்டாங்க. உடலுக்கு மெய்ன்னு பேர், பட் ஆக்சுவலாக இது மெய் கிடையாது, இது பொய். சத்யுகே சத்து கண்டு, சத்யுகந்தா சத்தியமான கண்டம். வாகந்து ஹீரே ஜவஹர் கி மஹல் ஹோத்தி ஹி, அங்கே உங்களுடைய வீடு மாளிகைகள் வைரங்களால் தங்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். சோம்நாத் கா மந்திர் பி பக்தி மார்க் மே பனாயா, சோமநாத் என்ற ஆலயம் கூட பக்தி மார்க்கத்தில் கட்டினாங்க. கித்னே தந்தா ஜோ ஃபிர் முஸ்லமானே ஆக்கர் லூட்டா, அங்கே எவ்வளோ செல்வங்கள் இருந்தது, முஸ்லிம்ஸ் எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. படி படி மஸ்ஜித் பனாயா, இங்கிருந்து செல்வங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்க பெரிய பெரிய மசூதி எல்லாம் கட்டுறாங்க. பாப் தும்கோ காருன் கா கஜானா தேதா ஹே, பாபா நமக்கு அளவற்ற செல்வங்கள் பொக்கிஷங்களை கொடுக்கின்றார். சுரு சே தும்கோ சப் சாட்சாத்கார் கராத்தே ஆயே, ஆரம்பத்திலிருந்தே பாபா நிறைய காட்சிகள் என்பது காட்டியிருக்கார். அல்லாஹ் அலோதீன் பாபா ஹினா பல பல தர்ம ஸ்தாபன் கர்த்தே ஹே, முதல் பாபா தர்ம ஸ்தாபனை செய்கிறார். தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அதுக்கப்புறம் முதல்ல எந்த தர்மம் வருது, ஃபஸ்ட்டு டைட்டிசம், தேவதா தர்மம். ஜோ தரம் நகி ஃபிர்சே ஸ்தாபனா ஹோ, அந்த தேவதா தர்மம் என்பது இப்போ இல்லை, அதுதான் மீண்டும் பாபா ஸ்தாபனை செய்கின்றார். சப் ஜாந்தே பிராச்சீன் சத்தியம் இன்காஹி ராட்சி தாம், பழமையான பாரதத்தில் இவர்களுடைய அரசாட்சி தான் இருந்தது. உன்கோ உப்பர் கொய் ஹை நஹி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுக்கு மேலே வேற யாருமே கிடையாது. டெய்டி ராஜ்யக்கோ பேரடைஸ் கஹாஜாத், அந்த தேவதைகளுடைய ராஜ்யத்தை தான் பேரடைஸ் என்றும் கூறப்படுகின்றது. அப் தும் ஜான்தி ஹோ ஃபிர் அவரோங்கோ பத்தானா ஹை, இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். சப்கோ கைசே பத்தா படே ஜோ ஃபிர் ஐசே கோய் உல்லங்கன் ந தே அம்கோ பத்தா நஹி படா, இதை பற்றி எப்படி எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லாருக்கும் எப்படி இது தெரிவிக்கிறது?
பின்னாடி ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. தும் சப்கோ பத்லாத்தே ஹோ ஃபிர் பி பாப் கோ சோட்கர் சலே ஜா. நீங்கள் எல்லாருக்குமே சொல்லணும். ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை பாபா கொடுக்குறாரு. ஆனால் சில குழந்தைகள் இந்த தந்தையினுடைய கையை விட்டு கூட போயிடுறான். ஏ ஹிஸ்ட்ரி மஸ்ட் ரிப்பீட். இந்த உலக சரித்திரம் என்பது மீண்டும் ரிப்பீட் ஆகின்றது. பாபா के पास आते तो बाबा पूछते आगे कभी मिले हो. பாபா கிட்ட வரும்போது பாபா முன்னாடி சாக்காரத்தில் இருக்கும்போது குழந்தைங்கிட்ட கேட்பாராம், குழந்தைகளே இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்திருக்கின்றோமா? कहते हाँ बाबा 5 वर्ष पहले हम मिलने आए थे. அப்போ குழந்தைகள் என்ன சொல்வாங்களாமா? ஆமாம் பாபா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நாங்கள் உங்களை சந்தித்தோம். பேகத் கா வர்ஷா லேனே ஆயே தே. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை பெறுவதற்காக உங்களிடம் வந்தோம். कोई आकर सुनते कोई को साक्षात्कार होते ब्रह्मा का तो वक्त याद आता है. ஒரு சிலர் ஞானம் கேட்குறாங்க, ஒரு சிலருக்கு சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. फिर कहते हमने से एक रूप देखा था. பிரம்மா பாபாவுடைய காட்சிகள் ஆரம்பத்தில் நிறைய பேர் கிடைச்சிது. அந்த காட்சியை பார்த்து வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இவரை நாங்கள் சாட்சாத்காரத்தில் பார்த்தோம். பாபி பச்சோं को देख खुश होता. பாபா கூட குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார். துமரா அவினாஷி கியான் ரத்னோ சி ஜோலி பர்தா ஹே. அழிவற்ற ஞான ரத்தனங்களால் உங்களுடைய பையை நிரப்புகின்றார். ए पढ़ाई है, இது ஒரு படிப்பு. 7 दिन का कोर्स लेकर फिर कहाँ भी रंग मुरली के आधार पर चल सकता है. 7 நாள் பாடமுறை கேட்ட பிறகு நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த முரளியினுடைய ஆதாரத்தில் நீங்கள் வாழ முடியும். 7 दिन में इतना समझाएंगे जो फिर मुरली को समझ सकेंगे. 7 நாள் பாடம் கேட்கும்போது அதன் பிறகு நம்ம முரளியை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பாப் தோ பச்சோं को सब राज अच्छी रीति समझाते. பாபா குழந்தைகளுக்கு அனைத்து விஷயங்களும் நன்றாக புரிய வைக்கின்றார். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். स्वदर्शन चक्र फिराते पापों को भस्म करना है. ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை பஸ்மம் செய்ய வேண்டும். ரூஹானி படாய் சே அப்னா பத் ஸ்ரேஷ்ட பன. ஆன்மீக கல்வியின் மூலம் உங்களுடைய பதவியை உயர்வானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கிசி பி பரிஸ்திதி மே ஆன்சு நஹி பஹானா. எந்த விதமான சூழ்நிலைகளிலும் கண்ணீர் விடக்கூடாது. एक वानप्रस्थ अवस्था में रहने का समय. இது வானப்பிரஸ்த நிலையில் இருக்கக்கூடிய நேரம். इसलिए वनवास में बहुत साधारण. இப்போ நாம் வனவாசத்தில் இருக்கின்றோம், ஆகவே மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். ந பௌத் ஊஞ்ச் ந பௌத் நீச். மிக உயர்வாகவும் அல்லது ரொம்ப தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது அது இருக்கக்கூடாது, ரொம்ப லோயஸ்டாகவும் இருக்கக்கூடாது. சாதாரணம் என்றால் என்ன? நடுத்தரமான நிலை. சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்க வேண்டும். வாபஸ் ஜானே கே லியே ஆத்மா கோ சம்பூர்ண பாவன் பன். திரும்பி செல்ல வேண்டும், அதற்காக ஆத்மாவை பாவனமாக ஆக்க வேண்டும். வரதானம். सदा मोल्ड होने की विशेषता से संपर्क और सेवा में सफलता होने वाला सफलता मूर्ति भव. சதா வளைந்து கொடுக்கும் தன்மையின் மூலமாக ஃப்ளெக்சிபிலிட்டி. எப்படி ஒரு பியூர் கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை வளைக்க முடியும். அதில் கலப்படம் பண்ண தான் ஹார்டாகிடும்.
அந்த மாதிரி அந்த வளைந்து கொடுக்கும் சிறப்பு தன்மையின் மூலமாக தொடர்புலையும் மற்றும் சேவையிலையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றி மூர்த்தி ஆகுக. जिन बच्चों को स्वयं को मोल्ड करने की विशेषता है वह सहज ही गोल्डन एज के स्टेज तक पहुंच सकता है. எந்த குழந்தைகள் தன்னை தானே வளைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கின்றதோ அவர்கள் எளிதாக गोल्डन एज நிலையை அடைய முடியும். जैसे समय जैसे सर्कमस्टेंस को उसी प्रमाण अपनी धारणा को प्रत्यक्ष करने के लिए मोल्ड होना पड़ता. எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ அதற்கேற்றாற்போல் தன்னுடைய தாரணைகளை வெளிப்படுத்த மோல்ட் ஹோனாகி வளைந்து கொடுக்க வேண்டும். போல்டு ஹோனாய்வாலாகி ரியல் கோல்டு. வளைந்து கொடுக்கும் தன்மையுடையவர்கள்தான் உண்மையான தங்கம். ஒரு சிலர் ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அது உறுதின்னு நினைக்கிறாங்க. பிடிவாதமே தவிர உறுதி இல்லை. உறுதி வேற, பிடிவாதம் வேற. கம்பீரத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது உண்மையான கம்பீரம் இல்லை. ஆத்மா ஆடாத அசையாத நிலைக்கு தான் கம்பீரத்தன்மை. ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல, மனிதர்களுக்கு ஏற்றாற்போல, சேவைக்கு ஏற்றாற்போல நம்ம நல்ல குணங்களை வெளிப்படுத்தி தன்னை வளைச்சிக்கணும். जैसे साकार बाबा की विशेषता देखी, जैसे समय जैसे भक्ति वैसे रूप. எப்படி சாக்கார பாபா இப்படிக்கிட்ட இந்த விசேஷத்தா இருந்தது, எப்படிப்பட்ட சமயம் எப்படிப்பட்ட மனிதர்களோ அப்படி தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்வார். ஐசே ஃபாலோ ஃபாதர் கரும். அந்த மாதிரி நீங்களும் தந்தையை பின்பற்றுங்கள். சேவா ஒரு சம்பர்க் சப்மே சகஜி சஃபல்தா மூர்த்தி. அப்போ தொடர்புலையும் சரி சேவையிலையும் சரி எளிதாக வெற்றியை பெற முடியும். ஸ்லோகன் ஜஹா சர்வ சக்தியாக வகா நிர்விகன் சஃபல்தா சார். யார்கிட்ட அனைத்து சக்திகள் இருக்கின்றதோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? நிர்விக்னமாக வெற்றியை அடைவார்கள். அவ்வக்த இஷாரா அப் சம்பன்ன வ கர்மாத்தித் பன்னிகா துன்லஹாவோ. இப்பொழுது சம்படம் மற்றும் கர்மாத்தித் நிலை அடைய வேண்டும் என்ற இதே ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். जैसे साकार में आने जाने की सहज प्रैक्टिस हो गया. எப்படி சாக்காரத்தில் ஸ்தூலத்தில் இந்த சரீரத்தில் வர்றது, காரியம் செய்யறது, இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. वैसे आत्मा को अपना कर्मातीत अवस्था में रहने की भी प्रैक्टिस हो. அதே போன்ற ஆத்மா அந்த கர்மாத்தித் நிலையில் இருக்கக்கூடிய, எளிதாக அந்த நிலையில் இருப்பதற்குண்டான பயிற்சி வேண்டும். अभी अभी कर्मयोगी बन कर्म में आना, कर्म समाप्त हुआ फिर कर्मातीत अवस्था में रहना. அவ்வப்பொழுது கர்ம யோகியாக ஆகி கர்மத்தில் வர வேண்டும். கர்மம் செய்து முடித்த பிறகு என்ன ஆயிடும்? கர்மாத்தித் நிலை. கர்மம் இல்லாத பொழுது நான் ஒரு அஷரீரி ஆத்மா, நான் பிந்து சுரூப ஆத்மா, நான் பரந்தாம் நிவாசி ஆத்மா, நான் பரமாத்மாவினுடைய குழந்தை என்றெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும். இஸ்கே அனுபவ சகஜ ஒத்தா ஜாத். கர்மத்தில் கர்மா செய்யணும், முடித்த பிறகு கர்மாத்தித் நிலையின் அனுபவம் செய்யணும். சதா லக்ஷி ரகே கர்மாத்தித் அவஸ்தாமே रहना. சதா இந்த லட்சியம் வைங்க, நான் கர்மாத்தித் நிலையில் இருக்க வேண்டும். நிமித்த மாத்திர கர்ம கர்ணே के लिए कर्म योगी बन फिर कर्म. நிமித்தமாக இருந்து நம்ம கர்மா செய்யணும். கர்மம் செய்து முடித்த பிறகு கர்மாத்தித் நிலையில் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. दिल की यही लगन है, मन का यही कथन है. दिल की यही लगन है, मन का यही कथन है. प्रभु याद में खोए रहे हम आपकी तरह. ओ ब्रह्मा बाबा बन जाए
तरह दिल की यही लगन है, मन का यही कथन है। दिल की यही लगन है, मन का यही कथन है। देह में रहे मगर हम देहातीत हों, कर्म करते आप जैसा कर्मातीत हों। देह में रहे मगर हम देहातीत हों, कर्म करते आप जैसा कर्मातीत हो। अब विदेही हो जाए हम आपकी तरह, दिल की यही लगन है, मन का यही कथन है। आने और जाने का खत्म खेल हो, आने और जाने का खत्म खेल हो। आप संग सदा रहे कुछ ऐसा मेल हो, आप संग सदा रहे कुछ ऐसा मेल हो। शिव स्नेह सिंधु में समाए आपकी तरह, दिल की यही लगन है, मन का यही कथन है। प्रभु याद में खोए रहे हम आपकी तरह, हो ब्रह्म बाबा बन जाए हम आपकी तरह। दिल की यही लगन है, मन का यही कथन है। हाँ, दिल की यही लगन है, मन का यही कथन